தமிழகத்தில் சற்று முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் ஓபிஎஸ் ஆஹா ஓஹோ எப்படி இருந்தவங்க நாங்கள் இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலேயே தற்போது அரசியல் மாற்றங்களும் அரசியல் களங்களும் பார்த்திங்கன்னா நடந்து அரங்கேறப்பட்டு கொண்டு வருகிறதை நம்மளால் உறுதியாக பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக பிஜேபி பார்ட்டி ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டிங்க, ஓகேங்களா. அந்த பார்ட்டிக்கு இப்போ சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் எந்த ஒரு குற்றமும் குறைகளும் எதுவும் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. உறுதியாகவே சொல்கிறேன். 100% பார்த்திங்கன்னா என்ன விதமான மாற்றங்கள் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்திங்கன்னா பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் பிஜேபியில் இணைந்து அவர் ஒரு காரியவாதியாக ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் பாஜகவில் இணைகின்ற ஒரு சில சூழ்நிலையிலே ஓபிஎஸ் பல்வேறு விதமான திருப்பத்தை மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிஜேபியில் ஒரு அண்டர்ரேட்டட் பாலிட்டிக்கை பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய நபர் நம்முடைய ஓபிஎஸ், ஓகேங்களா. இப்போ வரைக்கும் பெருசாக எந்த விதமான பதவியும் வாங்காமல் அழகாக பார்த்திங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வேணாம், எதுவுமே வேணாம், நான் இதை வாங்கினதால இதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன்னு சொல்லுவேன். நான் இப்போதைக்கு எதுவுமே வாங்காமல் இருக்கேன், எனக்குன்னு ஒரு பதவி தேடி வரும்ல, எனக்குன்னு ஒரு பதவி கொடுப்பாங்களே, அந்த பதவியை நான் வச்சு அலங்கரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில மைண்ட் செட்டிலே பார்த்திங்கன்னா இருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. ஸோ நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் இணையக்கூடிய ஒரு சில சூழ்நிலைக்கு ஓபிஎஸும் சரி அல்லது மற்றவர்களும் சரி தள்ளப்பட்டார்கள் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் ஏற்படலாம் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ இப்போது பிஜேபியில் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இணைய வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருக்குமா என்பதை தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. இது போல் நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறது. ஸோ அதையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று ஒன்றா, ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.